ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. சிஸ்டர், இன்னைக்கு நேயர்களுக்காக அப்பம் தயார் பண்ண போறீங்க. அதோட ஸ்பெஷல் என்ன சிஸ்டர்? அப்பம் வந்து தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் பலகாரம். அப்பத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: மைதா 1 ஆழாக்கு, சீனி 1½ ஆழாக்கு, வாழைப்பழம் 1, ஏலக்காய் 2, சோடா உப்பு 1 தேய்க்கரண்டி, துருவிய தேங்காய் சிறிதளவு, ரவை 2 தேக்கரண்டி, தண்ணீர் தேவையான அளவு, எண்ணெய் 1 லிட்டர். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே. இப்போ நான் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வச்சிடுறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க மைதா எல்லாமே நான் போட்டுடுறேன். இது சுகர். இது கோதுமையிலையும் செய்யலாங்களா சிஸ்டர்? கோதுமையிலையும் செய்யலாம், ஆனால் மைதாவில் பண்ணுறப்ப ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வாழைப்பழத்தையும் நல்லா மசிச்சுட்டு நம்ம போடலாம், இல்லாட்டினா மிக்சியில் கூட நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கையிலேயே அதை மசிச்சு போடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வாழைப்பழம் எதுக்கு ஆட் பண்ணுறீங்க சிஸ்டர்? வாழைப்பழம் வந்து இது போடுறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2 ஏலக்காய் இருக்குன்னு நான் போட்டுட்டேன் இதில். இப்போ தேங்காய் 2 ஸ்பூன். அடுத்து இந்த சோடாப்பு வந்து ரொம்ப குறைச்சளவு, ரொம்ப ஜாஸ்தி போடணும்னு இல்லை, சிலருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்காது, அதனால் ரொம்ப குறைச்சி வந்து நம்ம சோடாப்பு யூஸ் பண்ணுறோம். ரவை வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே இது வந்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் நான் ஊறணும். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் ஊறிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டர், இந்த மனிதர்கள் காட்டுற அன்புக்கும் பரமாத்மா காட்டுற அன்புக்கும் வித்தியாசம் என்ன சிஸ்டர்? வித்தியாசம், பரமாத்மாவுடைய அன்பு, பரமாத்மா ஜோதி ஸ்வரூபமானவர், ஒளி வடிவமாக இருக்காங்க. பரமாத்மா இறைவன் அன்பு கடலாக இருக்காங்க. ரூபத்தில் வந்து ஜோதி ஸ்வரூபமாக இருந்தாலும் இறைவனுடைய குணங்கள் சக்திகள் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் வந்து கடல் போல இருக்காங்க. பரமாத்மாவுடைய அன்பை வந்து நம்ம சொல்லுவாங்க, கடல் நீரை மையாக்கி காட்டு மரங்களை பேனாவாக்குனாலும் அவருடைய அன்பை வந்து அளக்க முடியாது. மேலும் பரமாத்மாவுடைய அன்பு வந்து சுயநலமற்றது, எதையும் எதிர்பார்த்து வந்து இறை அன்பு வந்து கிடையாது. இறைவன் எப்பொழுதுமே 3 காலத்திலையும் நம்மளை வந்து ஒரே மாதிரியாக தான் அன்பு செலுத்துகிறாங்க. ஆனால் மனிதனுடைய அன்பு வந்து அப்பப்போ மாறக்கூடியதாக இருக்குது. மேலும் வந்து ஏதாவது எதிர்பார்த்து தான் இருக்குது. இப்போ உறவு முறைகளில் பாருங்கள், அப்பா குழந்தையா இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஒரு குழந்தைய நல்லா வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தை வந்து கடைசியாக நம்மளை நல்லா பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஒரு சுயநலம் அப்படிங்கிறது வந்து கலந்துருக்கு மனிதனுடைய அன்பில். ஆனால் இறைவன் வந்து நம்மகிட்ட எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை. இறைவனுடைய அன்பு வந்து சுயநலமற்றதாக இருக்குது. ஓகே சிஸ்டர். இந்த பரமாத்மாவோட அன்பை எப்படி அனுபவம் பண்ணுறது சிஸ்டர்? பரமாத்மாவுடைய அன்பை வந்து நம்ம தியானத்தின் மூலமாக நல்ல அனுபவம் செய்ய முடியும். நாங்கள் வந்து பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்துட்ருக்குறோம். பரமாத்மாவுடைய அன்பை ஒரு முறை நம்ம அனுபவம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதிலிருந்து நம்ம வந்து மாற முடியாது, அதிலிருந்து விடுபட வந்து முடியாது. அப்படிப்பட்டது பரமாத்மாவுடைய அன்பு. ரொம்ப அழகாக சொன்னீங்க சிஸ்டர். இப்போ என்ன காஞ்சிருச்சு, நல்லாவே காஞ்சிருச்சு. நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சோம். உள்ளே இது வளையம் எதுக்கு போட்டுருக்கோம் சிஸ்டர்? இது வந்து அப்பம் செய்கிறதுக்காக நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம். இந்த ரவுண்டு வந்து இதில் ஊற்றுறோம் அப்படின்னா அது ரவுண்டாக வரும். ஏன்னா ஆசிரமத்தில் வரக்கூடியவங்களுக்கு வந்து அன்சைஸாக கொடுத்தா நல்லா இருக்காது அப்படிங்கிறனால இது ரவுண்டாக பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். இதில் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லா பஃப்னு வரும். அதுக்காக நம்ம வச்சுருக்குறோம். ரொம்ப எண்ணெய் காஞ்சனால நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். முதல்ல நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே ஊற்றணும். அந்த கம்பி எடுங்க. இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா அதே பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வந்துருச்சு.
அதுக்குள்ளே மாவை போட்டு எடுத்துடணும் வளையம் என்ன சிஸ்டர்? அது நல்லா நம்ம சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் ஒட்டவே ஒட்டாது. இப்படின்னு எடுத்ததுமே அந்த ரவுண்டு வந்து வந்துடும். சிஸ்டர் இந்த அப்பம் கேரளாவில் தானே சிஸ்டர் அதிகமாக செய்வாங்க? பொதுவாக வந்து தமிழ்நாட்டிலையும் பண்ணுவாங்க. ஆனால் பண்டிகை காலம் விழா காலங்களில் இந்த அப்பம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இப்போ நல்லா வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா பஸ் வந்துருச்சு. நல்லா ஊறி இருக்கனால நல்லா புஷ்ஷுன்னு வருது. நல்லா வந்துட்டுருக்கு அப்பம். அப்போ ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர். அப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் தான் பக்குவம் மாஸ்டர். இந்த கலரில் எடுத்தால் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. கொஞ்சம் மொறுமொறுன்னு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹீட்டு எப்பயுமே சிம்மில் தான் இருக்கும் மாஸ்டர். ஏன்னா ரொம்ப காஞ்சிருச்சு, அதனால் நான் ஸ்லோவில் வைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவில் வச்சே போட்டோம்னா அதில் நிறைய ஆயில் எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம வந்து மீடியமாக பார்த்துக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ ரெடி ஆயிடுச்சு. சிஸ்டர் உங்களுடைய இந்த சுவையான அப்பம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட 2 ஸ்பெஷல் கெஸ்ட் இன்றைக்கி வந்திருக்காங்க. பிரதர் ராஜசேகர் அவங்க டாடா மோட்டார்ஸில் இன்ஜினியராக இருந்தவங்க. அவங்களோட துணைவியார் ஜெயஸ்ரீ அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஓகே, வெல்கம். வெல்கம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா சூடாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக எப்படி இது அப்போனா எப்படி இருக்கணும் அவ்வளோ நல்லா உள்ள சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக கரெக்டான இனிப்போட மிகவும் நல்லா இருக்குது. எனக்கு யூஸ்வலாக இனிப்பே பிடிக்காது. ஆனால் இது ரொம்ப நல்லா டேஸ்ட் சொன்ன மாதிரி கரெக்ட் இனிப்பு இருக்குது. ரொம்ப ஜாஸ்தி இனிப்பாக பிடிக்காது. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பர். தேங்க்யூ. பிரதர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. சிஸ்டர் இன்னைக்கு உங்களுடைய மிக சிறந்த அனுபவங்களை ஷேர் பண்ணதற்காகவும் நேர்களுக்காக ஒரு சுவையான அப்பம் தயார் செய்து காண்பித்ததற்காகவும் மிக்க நன்றி. வணக்கம். நன்றி. அப்பம் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் மைதா மாவை போட்டு தண்ணீர் ஊற்றி வாழைப்பழத்தை சேர்த்து பிசையவும். பின் ஏலக்காய், துருவிய தேங்காய், சோடா உப்பு, 10 நிமிடம் ஊற வைத்த ரவை ஆகியவற்றை சேர்த்து கலக்கவும். பின் கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானவுடன் மாவை வளையத்திற்குள் ஊற்றவும். பின் உடனே அந்த வளையத்தை எடுத்துவிடவும். பின் அப்பம் வெந்தவுடன் மாற்றி போட்டு எடுத்துவிடவும். இப்போது இனிப்பான அப்பம் தயார்.